Hi friends, I am on from Kishop Academy. So இந்த வீடியோ பதிவுல சிறப்பு தமிழ்ல இயல் 5 சரிங்களா, இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 18 பாட் போட்டிருப்போம் சரிங்களா. 18 பாட்டுமே ரொம்ப முக்கியம். இதற்கப்புறம் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதழியல் இருக்கும். இதழியலுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கணிப்பொறி இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சது தான் இருக்கும். அதில் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிற பார்க்குற மாதிரி கம்மி தான். ஸோ இந்த இதழியல்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2ல் 2 கேள்வி வந்திருக்கு, குரூப் 4ல் ஒரு கேள்வி வந்திருக்கு. சரி, அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 பாடங்கள் இருக்குது. இதழ்களின் அமைப்பு முறை, தமிழ் இதழ்கள் ஒரு சந்திப்பு, சமுதாய முன்னேற்றத்தில் இதழ்கள், ஊடகவியலில் தமிழ் ஆளுமைகள். சரிங்களா. பத்திரிகை ஊடகம் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா அச்சு ஊடகம். அச்சு ஊடகத்தை பற்றியும் இணைய ஊடகத்தை பற்றியும் இதில் இருக்கும். சரிங்களா. அதில் ஃபஸ்ட்டு பாடம் வந்து பார்த்திங்கன்னா இதழ்களின் அமைப்பு முறை. சரிங்களா. ஸோ ஊடகம் ஒரு மீடியாவை தான் பார்த்திங்கன்னா தமிழில் ஊடகம்னு சொல்லுவாங்க. உலகத்தில் பல்வேறு இடங்களில் நடக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளை நாம் மக்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய கருவிகள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஊடகங்கள் வந்து பார்த்திங்கன்னா அச்சு, காட்சி, கேட்பு, இணையவழி ஊடகங்கள் என வகைப்படுத்தலாம். சரிங்களா. அச்சுனா இந்த பேப்பர்ஸ்லாம் வருது இல்லையா, நியூஸ் பேப்பர்ஸ், ஜேர்னல்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புத்தகங்கள், இதெல்லாம் அச்சு. காட்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தொலைக்காட்சி. சரிங்களா. கேட்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எஃப்எம் வானொலிகள். இணைய வழி வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா. சரிங்களா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இணையவழி ஊடகங்கள். சரிங்களா. செய்தி பதிவுகளையும் படங்களையும் உள்ளடக்கிய இதழ்களே அச்சு ஊடகங்கள். அவங்களே கொடுத்துட்டாங்க. நிகழ்வுகளை காணொலியாக ஒளிபரப்புவது காட்சி ஊடகங்கள், தொலைக்காட்சி. காட்சி ஊடகம் நிகழ்வுகளின் உரை வடிவுகளாகவும் ஒளிபரப்பு வான்மொழி கேட்பு ஊடகம். இன்றைய அறிவு வளர்ச்சினால் அச்சு, காட்சி, கேட்பு எல்லாத்தையும் சேர்த்து ஒருங்கிணைத்து வழங்குவது எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இணையவழி ஊடகம். சரிங்களா. அதாவது நிகழ்வுகளை காணொலிகளாக வழங்கக்கூடியது தொலைக்காட்சி. சரிங்களா. நிகழ்வுகளை உரை வடிவங்களாக பேசி சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா வானொலி. அது ஒரு கேட்பு ஊடகம். சரிங்களா. ஸோ கேள்வி வந்து வரலாம், காட்சி ஊடகம், கேட்பு ஊடகம், அச்சு ஊடகம்னு வரலாம். அச்சுனா செய்தித்தாள்கள், செய்தி பதிவுகள், காட்சினா தொலைக்காட்சி, கேட்பு அப்படின்னா வானொலி. எல்லாத்தையும் அச்சு, காட்சி, கேட்பு எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து கொடுக்கக்கூடியது எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இணையவழி ஊடகம். சரியா. ஸோ இதழ்கள். ஸோ ஒரு நாட்டோட சமூக, அரசியல், பொருளாதார வளர்ச்சியில் முன்னேற்றத்தில் இதழ்கள் ஆற்றி வரும் பங்கு அளப்பரியதுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போதாங்க தொலைக்காட்சி ஒரு 20 வருட காலமாக தான் வந்து பார்த்திங்கன்னா தொலைக்காட்சி மிகப்பெரிய அளவில் வந்திருக்கு. அதற்கு முன்னாடி வரைக்கும் நியூஸ் பேப்பர் தான். ஒரு தலைவர் இறந்துட்டாரு அப்படின்னா, நைட்டு செத்துட்டாரு அப்படின்னா காலையில் தான் தமிழ்நாட்டு மக்களுக்கெல்லாம் தெரியும். பத்திரிகைக்கு அப்புறம் மிகப்பெரிய அளவில் மக்களை கொண்டு சென்றது எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் வகையில் செய்திகளை தாண்டி செய்திகளாக கொண்டு வந்தது எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா வானொலி. அதற்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இதழ்கள் தான். ஸோ அண்ணா காலத்தில், பெரியார் காலத்தில், அதற்கு முன்னாடி காலத்தில், வெள்ளக்காரன் காலத்திலலாம் ஒரு சமூக மாற்றத்தையும் அரசியல் மாற்றத்தையும் பொருளாதார வளர்ச்சியிலையும் முன்னேற்றத்திலையும் மிகப்பெரிய பங்களிப்பு கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதழ்கள் தான். ஸோ அதை பாரதிதாசன் ஒரு பாடல் எழுதியிருப்பார். காரிருள் அகத்தில் நல்ல கதிரொளி நீதான், இந்த பாரிடை துயில்வோர் கண்ணில் பாய்ந்திடும் எழுச்சி நீதான், ஊரினை நாட்டை இந்த உலகினை ஒன்று சேர்க்க பேரறிவாளர் நெஞ்சத்தில் பிறந்த பத்திரிகை பெண்ணை. இந்த கடைசி லைன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். பத்திரிகை பெண்ணு அப்படின்னு சொல்லி இதழ்களை பெண்ணாக பாவித்து பாடுகிறார். இந்த பாடல் யாரோடது? பாரதிதாசன். எதை பற்றி இதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதழ்களின் பெருமை. சரிங்களா. ஸோ இதழ்கள் வகைகள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சிருப்போம். எல்லாமே நம்ம வாழ்க்கையில் கடந்து வந்திருப்போம். நியூஸ் பேப்பர் என்னது? டெய்லி வரும், நாள்தோறும் வெளியாகக்கூடியதான் நாள் இதழ்கள். நாளைக்கு நாள் வந்துக்கிட்டே இருக்கும், அதுதான் நாள் இதழ்கள். கால முறைப்படி அப்படின்னா வார இதழ், வாரத்துக்கு ஒரு தடவை வரக்கூடியது, மாதத்துக்கு ஒரு தடவை வரக்கூடியது, வாரத்திற்கு 2 தடவை வரக்கூடியது. சரிங்களா. மாதத்திற்கு 2 முறை வரக்கூடியது, காலாண்டு 3 மாதத்துக்கு ஒரு தடவை வரக்கூடியது, அரையாண்டு 6 மாதத்துக்கு ஒரு தடவை வரக்கூடியது, ஆண்டு இதழ் ஒரு ஆண்டுக்கு ஒரு தடவை வரக்கூடியது. இது எல்லாமே இதழ்களின் வகைகள். இதழ்களின் வகைகள்னு கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா இத்தனை இருக்கு. நாளிதழ்கள் டெய்லியும் வரக்கூடிய, நாள்தோறும் வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நாளிதழ்கள். நாளிதழ்களை நம்ம 2ஆக பிரிக்கலாம், காலை, மாலை. காலையில் தினத்தந்தி, தினமலர், ஹிந்து இதெல்லாம் வரும். மாலை முரசு, சரிங்களா, தின மாலை, இதெல்லாம் மாலையில் வரக்கூடியது. ஸோ நாளிதழ்கள் 2 வகை, காலை இதழ், மாலை இதழ்.
ஸோ உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை நாள்தோறும் மக்களிடம் கொண்டு செல்லக்கூடிய வேலையை செய்வது எது? நாளிதழ்கள். நாளிதழ்களில் உருவாக்குவதில் யாரோட பங்கெல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். செய்தியாளர்கள் ரொம்ப முக்கியம், இதழாசிரியர், பதிப்பாளர்கள், முகவர்கள், சரிங்களா, வாசகர்கள், இதெல்லாம் இவங்க எல்லாம் சேர்ந்ததான் நாளிதழ். ஸோ அடுத்து பருவ இதழ் அப்படின்னா, பருவம்னா வாரத்துக்கு ஒரு தடவை வரலாம், வாரத்துக்கு 2 தடவை வரலாம், மாதத்துக்கு ஒரு தடவை, 5 நாளைக்கு ஒரு தடவை. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான இதழ்களாக இருக்கும் அப்படின்னா, நாட்டு நடப்புகளை விவரித்து எழுதுகின்றனன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் வரலாம். நாட்டு நடப்புகளை விவரித்து எழுதுவது எதுன்னு கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு நாளிதழா பருவ இதழான்னு குழப்பம். ஸோ இதெல்லாம் தான் கேள்வி வரும். சரிங்களா? உலகமெங்கும் நிகழும் நிகழ்ச்சிகளை நாள்தோறும் மக்களிடம் கொண்டு சேர்ப்பது நாளிதழ்கள். நாட்டு நடப்புகளை விவரித்து எழுதுவது பருவ இதழ்கள். இந்த பருவ இதழ்கள் துறை சார்ந்த இதழ்களாக இருக்கும். இலக்கிய இதழாக இருக்கலாம், அறிவியல் இதழாக இருக்கும், வேளாண் இதழாக இருக்கும், கலை இதழ், சிறுவர் இதழ், மாதல் இதழ், சமய இதழ், ஜோதிட இதழ், அரசியல் இதழ், கல்வி இதழ், இது எல்லாமே இதழ்கள். பக்தி விகடன் ஒன்று வரும், வாரத்துக்கு ஒரு தடவை வரும். ஆனந்த விகடன் வாரத்துக்கு ஒரு தடவை வரும், இல்லை 2 வாரத்துக்கு ஒரு தடவை, வாரத்தில் 2 தடவை வரும். புரியுங்களா? மனோரமா இயர் புக்குன்னு இருக்கும், பார்த்துருக்கீங்களா? டிஎன்பிசி படிக்கிறவங்க எல்லாரும் பார்ப்பாங்க. சாரி, கேரளா புக். அது தமிழிலும் சில பேர் பார்ப்பாங்க, யூபிஎஸ்சி படிக்கிறவங்களாம் பார்ப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு ஒரு முறை வரக்கூடியது. கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு நடப்பு நிகழ்வுகளை விவரித்து எழுது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் செய்தி நாளிதழ்களில் செய்திகள் வரும்னா அதற்கு முக்கியமான யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா செய்தியாளர்கள். செய்தியை திரட்டக்கூடிய ப்ரெஸ் மெம்பர்ஸ், அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா செய்தியாளர்கள். இவங்க நமக்கு தெரிஞ்ச இதில் டேர்ம்ஸில் சொல்லணும்னா நிருபர்கள். ப்ரெஸ்ஸும்பாங்க, பத்திரிகை நிருபர்கள். சரிங்களா? அவங்க எல்லாத்த பற்றி எழுதுவாங்க. அரசோட செயல்பாடு, குறைபாடு என்ன, மக்களின் தேவை, விபத்து, வானிலை, அறிவியல் சார்ந்த அறிவிப்புகள், விளையாட்டுகள், குற்றங்கள், இதெல்லாமே செய்திகளை அந்தந்த களத்தில் இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் அல்லது நிருபர்கள் தொகுத்து அலுவலகத்துக்கு அனுப்பி வைப்பாங்க உடனுக்குடனே. அதை என்ன பண்ணுவாங்க, செய்தியாளர்கள் திரட்டக்கூடிய செய்திகள் செய்தி பிரிவுக்கு வரும். அதற்கப்புறம் முதன்மை பதிப்பாசிரியர்னா எடிட்டர், அவராலையும் எடிட்டோரியல் குரூப் ஒன்று இருக்கும், அதுதான் ஆசிரியர் குழு. அவங்களாலும் அவங்க அனுப்பக்கூடிய செய்திகளை எது போடலாம், எது போடக்கூடாது, எது சென்சேஷனல், எது முன்னாடி போடணும், எது பின்னாடி போடணும்னு செம்மைப்படுத்தப்பட்டு வெளியிடப்படும். ஸோ இவங்க எங்கெங்கே இருந்தாலும் செய்திகள் திரட்டுவாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா, எப்பயுமே கலெக்டரேட்டு பக்கத்தில் ஒருத்தங்க இருப்பாங்க, சரிங்களா, நீதிமன்றத்தில் ஒருத்தங்க இருப்பாங்க, மருத்துவமனை, காவல் நிலையங்கள், எல்லா பக்கங்களும் முதன்மை செய்திக்களங்கள். சரிங்களா? செய்தியாளர்கள் செய்தியை திரட்டுவதற்கு எல்லா இடங்களிலும் பம்பரமாக சுற்றுவாங்க. அதனால் அவங்களை என்ன சொல்லுவாங்க, புகை நுழைய முடியாத கூடிய இடத்துல கூட செய்தியாளர்கள் நுழைந்து விடுவார்கள்னு சொல்வது வழக்கு. புகை நுழையாத இடத்துல கூட ப்ரெஸ் நுழைஞ்சிருன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து இதழ் உருவாக்கம். இதழ் உருவாக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதழாசிரியர்கள் தான் செய்திகளின் முதன்மை எது, சப் எது அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா வடிவமைக்கக்கூடியது. சரிங்களா? இதழ்கள் சிறப்பான நாளிதழ் எடுத்துங்க. ஒரு நியூஸ் பேப்பர் சரியான டைமில் வரணும் அப்படின்னா அதற்கான அவுட்லைன் இருக்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மாதிரி திட்ட வரைவு. சரிங்களா? அந்த திட்ட வரைவை ரெடி பண்ணி வச்சுருவாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவுட்லெட்டு. சரிங்களா? அது பேர் என்னமோ சொல்லுவாங்க, பழைய புத்தகத்தில் இருக்கும், லே அவுட்டுன்னு சொல்லுவாங்க. அதை இப்படி கட்டமாக ரெடி பண்ணி வச்சுருவாங்க. இப்போ விளையாட்டு செய்தி இன்றைக்கி இந்தியா ஜெயிச்சிச்சு அப்படின்னா நாளை இது பேப்பரில் வருமா, அதுக்கு ஒரு ஒரு ஏஜியாக ரெடி பண்ணிக்குவாங்க. முன்னாடி பேஜெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அது அந்தந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி செய்திகளை போட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ செய்தியோட மாதிரி திட்ட வரைவு என்னன்னு சொல்லுவாங்கன்னா கட்டமைப்பு முறைன்னு சொல்லுவாங்க. அந்த லே அவுட் என்னன்னு சொல்லுவாங்க, கட்டமைப்பு முறை. இந்த கட்டமைப்பு தான் ஒரு பேப்பரை சிறப்பானதாக மாட்டும். முன்னாடி ஒரு நியூஸ் பேப்பர் பார்த்த உடனே அது நியூஸ் பேப்பர் செய்தி பார்த்துருக்கிறீங்களா, பார்த்த உடனே வாங்கி படிக்கிற மாதிரி இருக்கணும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கட்டமைப்பு முறையின் சிறப்பு. அதுதான், அதனால தான் அந்த பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா சிறந்த இடத்தை பெறுகிறது. அதை போடக்கூடிய பிக்சர்கள் எல்லாம் எப்படி இருக்கணும், படிப்பவர்களின் கவனத்தை கவரும் வண்ணம் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி செய்தியின் வலிமையான கட்டமைப்பை உருவாக்க 4 காரணிகள் முக்கியம். என்னென்ன வந்து பார்த்திங்கன்னா, செய்தி எழுதுவதற்கு கிடைக்கும் நேரம், புரியுதுங்களா? அடுத்து செய்தியின் உருவ அமைப்பு, செய்தி எப்படி இருக்குது,
அப்புறம் செய்தித்தாளில் அவற்றை வெளியிடுவதற்கு கிடைக்க முடியும். எதை முக்கியமாக போடணும், எதை பின்னாடி போடணும் அப்படிங்கிற முக்கியத்துவம். செய்தி எழுதுபவரின் திறமை. ஒரு போக்கிரி படத்தில் சொல்லுவாங்க, லாரி டமாலு டிரைவர் பனாலு அப்படின்னுப்பாங்க. காமெடியாக இருந்தாலும் அது கொஞ்சம் கேட்சியாக இருக்கு இல்லையா? அந்த மாதிரி கேட்சியாக போடுறது தான் செய்தி எழுதுபவரின் திறமை. ஸோ அடுத்து இங்கே பாருங்க, நல்லா பார்த்துங்க. வலுவான கட்டமைப்பு, அந்த லே அவுட்டை உருவாக்குறதுக்கான காரணிகள் 4. இந்த 4ம் நேரம், அமைப்பு, அதற்கான இடம், எழுதுபவரின் திறமை. செய்தியின் பகுதிகள்னு கேட்டிங்கன்னா 3. ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே தலைப்பு, அடுத்து முகப்பு, அடுத்து அந்த செய்தியோட விளக்கம். இங்கே பாருங்க, இது தலைப்பு, இது முகப்பு, உள்ள சின்ன சின்னதாக இருக்கும் இல்லையா, அதுதான் செய்தி விளக்கம். செய்தியின் தலைப்பு எப்படி இருக்கும்? பெரிய தலைப்பில் அச்சடிச்சிருப்பாங்க. தமிழ்நாடு மின்வாரிய இணையதளம் புதுப்பிப்பு, இதுதான் முக்கியம். பார்த்தோன்னா ஏதோ என்னமோ பண்ணியிருக்காங்க, ஏதோ இன்டர்நெட் ஏதோ கொண்டு வராங்களாட்டு, இது ஆன்லைன் கொண்டு வராங்களாட்டுன்னு சொல்லி வாங்குவோம். கீழே என்ன இருக்கும்? தகவல்கள் விரைவாக பெற முடியும். இதுவும் கேட்சியாக இருக்கும். ஓ, ஏதோ பண்ணியிருக்காங்க, ஈஸியாக என்னென்ன தகவல்கள் பெறப்பட முடியும், அது பார்த்தீங்கன்னா அந்த செய்தி விளக்கத்தில் சின்னதாக கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இதழ்களை அவற்றில் இடம்பெறும் தலைப்புகளே துல்லியமாக கணிக்கின்றன. இப்போலாம் அது யார் சொன்னது? ஆலன் ஹோம்ஸ் சொல்லியிருக்காரு. ஆலன் கோம்ப் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காரு? இதழ்களை அவற்றில் இடம்பெறும் தலைப்புகளே துல்லியமாக கணிக்கின்றன. தலைப்பு கேட்சியாக இருக்கணும், அதை பொறுத்து தான் அந்த பத்திரிக்கை விற்பனை ஆவதும் ஆவாதும். சரிங்களா? செய்தியின் சிறப்புத்தன்மையை கூறுதல், இன்றியமையாமையை உணர்த்துதல், படிப்பவர்களை கவர்ந்துதல், விற்பனை உயர்த்துதல், இதெல்லாம் தலைப்போட நோக்கம். ஒரு தலைப்பு கேட்சி ஆக்கப்படுறதுக்கான காரணம் என்ன? செய்தியோட சிறப்பு என்னன்னு சொல்லும். முதலமைச்சர் இவங்க சில சுனாமி கோவிடெல்லாம் வந்தப்போ அந்த பேப்பரை வாங்கி படிக்கிறதுக்கே நமக்கு பதறும். ஏன்னா முக்கியமான விஷயங்கள் அந்த மாதிரி கேட்சி வச்சிருப்பாங்க. அதுதான் இன்றியமையாமையை சொல்லும் நமக்கு. சரியா? தலைப்பு. ஸோ தலைப்பு தான் ரொம்ப முக்கியம்னு வச்சிச்சு. தலைப்பை பார்த்தீங்கன்னா தலைப்புல நிறையா வகைகள் இருக்குது. எத்தனை வகைகள் இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட 5 வகைகள் இருக்குது. ஃபஸ்ட்டு கூம்பு தலைப்பு. இங்கே பாருங்கள், கோபுர வடிவில் இருக்கும், மேலே இருக்கும், அதுக்கப்புறம் அதிகமாகும், அதுக்கப்புறம் அதிகமாகும். இது பாருங்கள், ஒரு கோபுரம் மாதிரி இருக்கா, இதுதான் கோபுர தலைப்பு. அதை தான் கொடுத்துருப்பாங்க. கூம்பு தலைப்பு அப்படியே கோபுரத்தை தலைப்பு தலைகீழாக போட்டோம்னா தலைகீழ் கூம்பு. சரிங்களா? இடது பக்கம் தள்ளிய தலைப்பு. இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதா, இது இடது பக்கம் தள்ளிய தலைப்பு. இது வலது பக்கம் தள்ளிய தலைப்பு, ரைட் சைடு ஸ்டார்ட் ஆகும். உடுக்கை தலைப்பு. உடுக்கை எப்படி இருக்கும்? இடை சிறுத்து கடை பெருத்து இருக்கும். இங்கே பாருங்க, உடுக்க மாதிரி இருக்கா? நல்லா பாருங்க, இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். இங்கே இடையில பாருங்க, சுருங்குதா, இப்படி இருக்கும், உடுக்க மாதிரி இருக்கா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா உடுக்கை தலைப்பு. ஸோ 5 வகையில் தலைப்பை இது பண்ண முடியும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா முகப்பு. செய்தியில் இது தலைப்பு, இது முகப்பு. முகப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா, செய்தியின் முகப்பு பகுதி சுருக்கமாகவும் தெளிவாகவும் எளிமையாக இருக்கணும். இங்க பாருங்க, இது தலைப்பு. நாடு முழுவதும் மார்ச் மாதத்தில் அமல்படுத்த முடிவு. மார்ச் மாதத்துக்குள்ளேயே வா, என்னதுப்பா அப்படின்னு இதை படித்த உடனே, இதை படித்தோம்னா நம்மளுக்கு உடனே உள்ளே போகும். செய்திக்கு உயிரோட்டம் தருவது எதுன்னு பார்த்தீங்கன்னா முகப்பு. இதெல்லாம் தான் கேள்வியாக வரும். செய்திக்கு உயிரோட்டம் தருவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகப்பு. அப்போ தலைப்பு படிப்பவர்களை கவர்ந்திருக்கும் வகைகளில் என்னதுன்னு கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா பெரிய தலைப்புகளில் எது அச்சடிக்கப்பட்டிருக்கும், செய்தியின் எந்த பகுதி பெரிய தலைப்புகளில் அச்சிட்டிருக்கப்பட்டிருக்கும் கேள்வி வரலாம். இதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எது? செய்திக்கு உயிரோட்டம் தருவது எது? முகப்பின் முகப்பு. சரிங்களா? படிப்பவர்களின் ஆவலை தூண்டும். சரிங்களா? அடுத்து செய்தி விளக்க பகுதி. இதுக்கு கீழே நாள் நேரம் போட்டு அப்படியே லைன்லாம் கொஞ்சம் குட்டியாக வரும், இப்படி வரும். இதுதான் பார்த்தீங்கன்னா செய்தியோட விளக்கம். ஸோ முகப்பையும் தலைப்பையும் பார்த்து செய்தியோட விளக்க பகுதி எழுத வேண்டும். செய்திகளா? செய்திகளை பார்த்தீங்கன்னா விளக்க பகுதியில் நம்ம வரும்போது அதுக்கு
தொடக்கம், இடைப்பகுதி, இறுதின்னு இருக்கும். 3 பகுதிகள் அதுக்கும் இருக்கும். சரிங்களா? செய்தியோட விளக்க பகுதியை எழுதும்போது நாம 3 குறிப்புகளை கவனிக்கணும். முதலாவதாக செய்தியை முழுமையாக படித்து படிப்பவர்களுக்கு எவை தேவை என்று தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். 2வது செய்திக்கு தேவையான எல்லா விவரங்களும் இருக்குதான்னு பார்க்கணும். 3வது செய்தியை எவ்வளவு விரைவாக கூற முடியுமோ அவ்வளவு விரைவாக கூறணும். செய்தினா எப்படி இருக்கணும்? முதல்ல செய்தி எல்லா படிப்பவர்களுக்கு தேவையா தேவையில்லையான்னு பார்க்கணும். சரியா? ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்கும், ஒருத்தர் இறந்துருப்பார், ஒருத்தர் கை கால் உடஞ்சிருக்கும், ஒருத்தர் வேடிக்கை பார்த்துருப்பாங்க. இதில் நம்ம இறந்தவரை குறிப்பிடணும், கை கால் அடிப்பட்டவங்களை குறிப்பிடணும், எது ஆக்சிடென்ட் அந்த இடம் என்ன, நேரம் என்ன, எதனால் ஆக்சிடென்ட் குறிப்பிடணும். வேடிக்கை பார்த்தவங்களை பற்றி குறிப்பிடணுமா? தேவையில்லை. ஸோ படிப்பவர்களுக்கு எது தேவை? யார் 2 பேரில் ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். சரியா? 2வது எல்லா விவரமும் இருக்கா? ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்குன்னா எந்த இடத்துல ஆகிருக்கு, எந்த 2 வாகனங்கள் அந்த ஆக்சிடென்ட்டில் சம்மந்தப்பட்டிருக்கு, எந்த நேரம் இருந்திருக்கு, அந்த விபத்திற்கான காரணம் என்ன அப்படின்னு இருக்கா, உடனடியாக எத்தனை அல்ல இன்ஜூர்டு எத்தனை, டெத் எத்தனை, இல்லை யாருக்கும் எதுவும் ஆகலைங்கிற நல்ல செய்தி இருக்கா. ஸோ எல்லா விவரங்களும் இருக்கான்னு பார்க்கணும். 3வது செய்தி விரைவாகவும் சுருக்கமாகவும் எளிதாகவும் இருக்கணும். இதெல்லாம் தான் செய்தி விளக்கத்தோட 3 முக்கியமான குறிப்புகள். விளக்கப்பகுதி எழுதும்போது இது 3ஐயும் நம்ம குறித்து வச்சுக்கணும். சரிங்களா? நாங்களே ஒரு வீடியோ போடும்போது இந்த வீடியோ தேவையா, நம்ம சொல்கிறதுல எல்லா தகவலும் இருக்கா, அல்லது அவர்களுக்கு தேவையான தகவல் இருக்கா, 3வது எவ்வளோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல முடியும். நான் ஒவ்வொரு வீடியோ ஆரம்பிக்கும் போதும் ஒரு பாடத்தை சீக்கிரமாக முடிக்கணும்னு நினைப்பேன். அப்படி நாம் நினைக்கும் போது முக்கியமான பாயிண்ட் விட்டு போகிறதுக்கான காரணம் வழிகள் இருக்குது. ஸோ அதனால் எல்லா பாயிண்ட்டையும் சொல்கிறத எனக்கு முக்கியம். ஷார்ட்ஸ் நாம் போகிறோன்னா ஷார்ட்ஸ் 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் ஒரு தகவல் தான் சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி இருக்கணும். செய்தியோட விளக்கம் இது 3ஐயும் கொண்டிருக்கணும். சரிங்களா? அடுத்து செய்தியின் விளக்கப்பகுதி செய்தியை பொருள் மயக்கமின்றி உணர்த்துவதாகவும் புதுமையாகவும் சுவையூட்டுவதாகவும் விறுவிறுப்பாகவும் அமைவதன் மூலம் செய்தியின் மதிப்பு கூடுகிறது. பொருள் மயக்கம் அப்படின்னா கார் யானையை இடித்தது அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா என்ன கணக்கு? நடந்து போட்டிருந்த யானையை கார் போய் இடிச்சுன்னு அர்த்தம். ஒருவேளை யானை போய் காரை மிதிச்சிருக்கு இல்லை காரை இடிச்சிருக்கு அப்படின்னா இது பொருள் மயக்கமாக இருக்கும். யாரால் யார் இடிபட்டதுன்னு சொல்லலாம். அதுதான் பொருள் மயக்கம். பொருள் மயக்கம்னா பொருள் மாறி போயிடக்கூடாது. அதே மாதிரி புதுமையாகவும் சுவையூட்டுதான், கேட்கும்போதே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். சரியா? அடுத்து பக்க அமைப்பு முறை. ஸோ எந்தெந்த செய்திகள் எந்தெந்த பக்கத்தில் இடம்பெறணும் அப்படின்னு தீர்மானிக்கிறாங்களோ அதுதான் பக்க வடிவமைப்பு. செய்தித்தாளில் எல்லா பக்கங்களும் இன்றியமையாதது தான். ஆனாலும் முதல் பக்கம் கேட்சியாகவும் சிறப்பானதாகவும் இருக்கும். ஸோ முதல் பக்கத்தில் முதன்மையான அரசியல் செய்திகள் இருக்கும். அதே மாதிரி உள்ளத்தை உருக வைக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்கலாம், வண்ண படங்கள் இருக்கும், முக்கியமான விஷயம் இருக்கும். ஆஸ்கார் விருதை 2 வாங்கிட்டு இருக்கிறத ஏஆர் ரஹ்மான் கையேந்தி 2 நிற்கிறத ஃபஸ்ட்டு பேஜில் போட்டால் தான் அதை டப்புன்னு வாங்கி படிப்பாங்க. எவ்வளோ பெரிய சாதனை! அதை தான் ஃபஸ்ட்டு போடணும். அதுக்கேற்ற மாதிரி படம் இருக்கணும். இல்லை அரசியல் மாற்றம் இருக்குது, துறைகள் மாறுது, புது ஒரு திட்டங்கள் கொண்டு வராங்க, பார்த்துருக்கீங்களா? டிஎன்பிஎஸ்சி அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த அனௌன்ஸ்மெண்ட் முதல் பேஜில் வந்துடும். சரியா? இதுதான் பார்த்தீங்கன்னா பக்க அமைப்பு முறை. வணிக செய்திகள் வணிக பக்கத்தில் தான் இருக்கும், விளையாட்டு செய்திகள் விளையாட்டு பக்கத்தில் தான் இருக்கும். இந்தியா உலகக்கோப்பை வென்றது, இதை கொண்டு போய் நீங்கள் விளையாட்டு செய்தியில் வைக்க முடியாது. ஏன்னா இந்தியா உலகக்கோப்பை வெல்றதுங்கிறது எல்லா நாடுகளுக்குமே அது பெரிய விஷயம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா முன்னாடி வச்சுட்டு விளக்கப்பகுதிகளே நீங்கள் விளையாட்டு செய்தியில் வைக்கலாம். யார் எவ்வளோ ரன் அடித்தா, எங்கே நடந்துச்சு அப்படிங்கிறது. ஸோ இதுதான் விஷயம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா செய்தித்தாளை அச்சிடுவதற்கு முன்பு வரை கிடைக்கக்கூடிய இன்றியமையாத செய்திகள் முதற் பக்கத்தில் வடிவமைக்கப்பட்டிருக்கும். நீங்கள் கோன்னு ஒரு படம் வந்திருக்கும், ஜீவா நடித்தது, பார்த்துருக்கீங்களா? அந்த படத்தில் ஒரு மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணை ஜெயிக்கிறதுக்கோசரம் சிஎம் ஆகுனா அவர் ஜாதகத்தை பார்த்து இந்த வயசில் இந்த ஜாதகத்தில் இருக்கிற பொண்ணு கழுத்தில் தாலி கட்டினா நீங்கள் ஜெயிச்சிங்கன்னு ஒரு நியூஸ் போட்டுருவாங்க. ஃபஸ்ட்டு பேஜில் டைப் பண்ணிடுவாங்க. அதாவது பேப்பரில் போட்டதுக்கப்புறம் அது போலிங்கிற மாதிரி அந்த பொண்ணு என்ன பண்ண, அந்த பொண்ணோட அம்மா பேட்டி கொடுத்துரும். அவங்க அடுத்த நாள் அவருக்கு மன்னிப்பு கேட்கறதுக்கு டைப் பண்ணி வச்சுருவாங்க 3 மணி வரைக்கும். அந்த நேரத்தில் ஹீரோ என்ன பண்ணுவார்? ஜீவா போய் அவங்க கல்யாணம் ஆகாத ஃபோட்டோ எடுத்து அங்கேருந்தே
டைப் பண்ணி அனுப்பிப்பார். அப்போ என்ன பண்ணும், பிரஸ்னிக் ரிப்போர்ட் அந்த பிரிண்ட் அடிக்கிறது அப்படியே நிறுத்திட்டு இந்த மேட்டரை போட்டு அடிப்பாங்க. அதுதான் கடைசி நேரம் கிடைக்கக்கூடிய தகவல்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவுட்லைன் லே அவுட் ரெடி பண்ணி வச்சுருவாங்க. கடைசி நேரம் வரைக்கும் ஏதாவது முக்கியமான இருந்துச்சுன்னா அந்த லே அவுட் மாறும். சரியா? ஸோ செய்திகளை வழங்குவதின் அடிப்படையில் மூவகை பக்க அமைப்பு காணப்பட்டது. ஸோ எல்லாத்துக்கும் எத்தனை அமைப்புன்னு பார்க்க, வழங்குவதுனா மூவகை அமைப்பு. சரிங்களா? செய்தித்தாளின் முக்கியமான பகுதிகள், செய்தியின் பகுதிகள் அப்படின்னா 3. சரியா? வழங்குவதில் எத்தனை அமைப்பு, மூவகை பக்க அமைப்பு. சமநிலை பக்க அமைப்பு, முறையான ஒரு அமைப்பில் செய்திகள், படங்கள், கேலி சித்திரங்கள், துணுக்குகள், விளம்பரங்கள் ஆகியவற்றை ஒரே சீராக அமைப்பது. இங்க கொடுத்திருப்பாங்க சமநிலை பக்க அமைப்பு. இங்க பாருங்க, தலையகத்தை வந்துடும், கட்டுரை வந்துடும், வாசகர் கடிதம் வந்துடும், வணிக பகுதி வந்துடும், 2வது விளையாட்டு வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அந்தந்த பேஜ் இருக்கும். சரியா? மாறுபட்ட பக்க அமைப்பு, முதல் பகுதியில் ஒரு பக்கத்தை சமநிலையில் அமைக்கிற போதே இடையிடையே மாறுபட்ட முறையில் செய்திகளையும் படங்களையும் அமைப்பது. இங்க பாருங்க, விளையாட்டு செய்தி இங்க போட்டுட்டு இருக்கும்போது இங்க ஒரு துணுக்கு செய்தியா ஏதாவது ஒரு படம், ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆவதை கேட்சியா போடுறது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மாறுபட்ட பக்க அமைப்பு. கலப்பு நிலை பக்க அமைப்பு அப்படின்னா சமநிலை பக்கத்திலிருந்து முற்றிலுமாக மாறி இருக்கும். இதுல செய்திகள் வந்து பார்த்தீங்கன்னா செய்திகள், அதோட உள்ளடக்கங்கள், பக்கங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி வரும். ஹிந்துல பார்த்தீங்கன்னா எல்லா இதுலேயுமே ஏதாவது ஒரு காலத்தில் எக்கனாமிக் நியூஸ் இருக்கும், ஏதாவது ஒரு காலத்தில் சுடோக்கு இருக்கும், அந்த விளையாடுறது. ஆனால் சில நியூஸ் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே அந்த ஓர்மையை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கடைபிடிக்க மாட்டாங்க, டைமுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிட்டு இருப்பாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கலப்பு நிலை பக்க அமைப்பு. சரியா? ஸோ பக்க அமைப்போட நோக்கங்கள் என்ன அப்படின்னா படிப்பவர்களை கவருவதற்கு, இன்றியமையாததை காட்டுவதற்கு, சுவையை கூட்டுவதற்கு, இந்த மாதிரியான விஷயங்கள். இதெல்லாம் நமக்கு பெரிய அளவில் தேவையில்லை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பத்தி அமைப்பு. ஒரு நியூஸ் பேப்பரில் இதழ்கள் பத்திகள் எப்படி இருக்குன்னா 5 சென்டிமீட்டர் நீளத்திற்கு மிகாமல் இருத்தல் வேண்டும். ஒரு பத்தினா இது 5 சென்டிமீட்டர் இப்படி தான் இருக்கணும், பத்தியா. அதுக்கு மேலே லென்த்தாக இருந்தால் படிக்க முடியாது. அதே மாதிரி இரு பத்திகளுக்கும் இடையே கரெக்டான ஸ்பேஸ் இருக்கணும். தொடர்பு விட்டு போயிருக்கு அப்படின்னா அடுத்த இதில் சப்தலைப்பு கொடுத்து தொடங்கியிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? விளையாட்டு செய்திகள் 4ஆம் பக்கத்தில் இடம்பெறும்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தலைப்பிட்டு இணைப்பை ஏற்படுத்த வேண்டும். அடுத்து படங்கள், பிக்சர்ஸு. இங்கே பாருங்க, நாளிதழுக்கு வனைப்பையும் செய்தி மதிப்பையும் கூட்டுவதற்கு பயன்படுவது படங்கள். இது அப்படியே கேட்பாங்க. நாளிதழின் வனைப்பையும் செய்தியின் மதிப்பையும் கூட்டுவதற்கு எது யூஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா படங்கள். 1000 சொற்களால் சொல்ல முடியாதவற்றை ஒரு படம் ஈஸியாக விளக்கிடும். ஸோ படம் தான் வந்து பார்த்திங்கன்னா கேட்சியாக இருக்கும். முதியோர்கள், படித்தவங்க, படிக்காதவங்க, சின்ன பசங்க, குழந்தைங்க எல்லாத்தையும் கவரக்கூடியது பிக்சர்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மொழி நடை. ஒவ்வொரு இதழுக்கும் முதன்மையானது சிறப்பு சேர்ப்பது அதோட மொழி நடை. இலக்கிய இதழ்களில் இலக்கிய நடை இருக்கும். சாதாரண நியூஸ் பேப்பரில் நார்மலான மக்கள் பேசக்கூடிய நடை இருக்கும். மேடை பேச்சு சம்மந்தப்பட்ட இதழ்களில் அந்த மேடை பேச்சாளர்களின் நடைக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு இதழுக்கும் அதோட இதுக்கு ஏற்ற மாதிரி நடைகள் இருக்கும். சரிங்களா? மொழி நடைக்கு பொருளுக்கேற்பவும் வேறுபடுகிறது. பெரிய புலவர்கள் எழுதக்கூடிய கட்டுரைகள் இலக்கிய செறிவுடன் இருக்கும். சரிங்களா? புனைக்கதைகளில் அணி சேர்க்கும் அடைமொழிகள், உவமைகள் இருக்கும். சிறுகதைகள்லாம் சொற்கள் வந்து பார்த்திங்கன்னா எளியனவாகவும் சிக்கனமாகவும் இருக்கும். அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையில் மொழிநடை இருக்கும். ஸோ ஒவ்வொருக்கும் ஏற்ற மாதிரி மொழிநடை இருக்கும். தலையங்க மொழிநடை. நாளிதழ்களில், பருவ இதழ்களில் தலையங்கம் முதன்மை இடத்தை பெறுகின்றது. சரிங்களா? தலையங்கம் அப்படிங்கிறது டைட்டில். நீங்கள் எதை பற்றி பேச போகிறீங்க? ஒரு தலையங்கம்னா செய்தித்தாளோட சமூக பார்வை என்ன, நிலைப்பாடு என்னங்கிறத வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி ஒருத்தர் இறந்துட்டாங்க, இல்லை தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஒரு பெரிய திட்டம் அனௌன்ஸ் பண்ணுது. சரி, அதை விடுங்க. இந்தியாவிலேருந்து ஒரு சின்ன பையன் போய் ஒரு வேர்ல்டு லெவல் பாக்ஸிங்கில் கலந்துக்கிட்டு ஒரு பரிசு வாங்குறான். ஃபஸ்ட் டைம் இந்தியா வாங்கும்போது தலையங்கம் அது பெருசாக கொடுக்கணும். அதை விட்டுட்டு ஒரு நடிகைக்கு கல்யாணம் 100 கோடியில் பண்ணுறாங்கன்னா எது ரொம்ப நாட்டுக்கு முக்கியம்? ஆனால் கவர்ச்சிக்காக இப்போ இருக்கிற இதழ்கள் வேறு மாதிரி போகுது. ஆனால் இதுதான்
இந்த மீடியாவோட அந்த ஜஸ்டிஸ் நடுநிலை. சரிங்களா? இதில் இன்னொரு பாயிண்ட் பாருங்கள், முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது. தலையங்கத்தின் இயல்புகள். தலையங்கம் ஒரு இதழின் கருத்து கண்ணாடி. கேள்வி வரும், ஒரு இதழின் கருத்து கண்ணாடி எதுன்னு கேட்டால் தலையங்கம். சரியா? எழுதும்போது ஆசிரியர் என்ன பண்ணணும், தன்னோட பொறுப்பை உணர்ந்து எல்லா தரவுகளும் இருக்குதா அப்படிங்கிறது திரட்டி கொண்டு நடுநிலையோடு எழுத வேண்டும். கட்டுரை மாதிரி வளவளன்னு இல்லாமல் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக படிக்கிறதுக்கு சுவையாகவும் சிந்தனை தூண்டுவதாகவும் அமைய வேண்டும். தலையங்களின் பொருளுக்கேற்ப தெளிவான நடையில் வலுவான கருத்துக்களை கொண்டு எழுத வேண்டும். சரியா? ஸோ இடம்பெறும் செய்திகள். இதழ்களில் நடப்பு செய்திகளை வெளியிடுவதோடு இல்லாமல் கார்ட்டூன் வெளியிடுவாங்க, கருத்து படம் வெளியிடுவாங்க, இந்த ஒரு நூலோட மதிப்புரை வெளியிடுவாங்க, கடிதம், வாசகர் கடிதம் வெளியிடுவாங்க, விளம்பரங்கள்லாம் வரும். ஸோ நூலோட மதிப்புரை அப்படிங்கிறது ஒரு நூலை பற்றிய திறனாய்வு, ரிவ்யூ. நூல் மதிப்புரைனா ஒரு புக் ரிவ்யூ. ஒரு புக்கு வருது அப்படின்னா அந்த புக்கை பற்றி வெளியிடுறது. ஒரு நாளிதழ்களோட ஒரு வாரத்தின் குறிப்பிட்ட நாளில் வெளியிட, இந்த வருஷம் இந்த தடவை நம்ம என்னென்ன விஷயத்த சொன்னோம், புது நூல்கள் ஏதாவது வந்திருக்கா. நூல் மதிப்புரைங்கிறது ஒரு புதுசாக வந்த ஒரு நூலை பற்றிய மதிப்புரை, ரிவ்யூ தான். ஆனால் எல்லா புத்தகத்துலேயும் எல்லா நாளிதழ்களும் இதழ்களையும் வருதான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேரு தான். இந்த டெய்லி நியூஸ் பேப்பர்லாம் நீங்கள் நூலோட மதிப்புரை பார்க்கவே முடியாது. இதழ்களில் வரலாம், இலக்கிய இதழ்களில் வரலாம். ஸோ நூல் மதிப்புரைங்கிறது புக்கோட ரிவ்யூ. அந்த புக்கு என்ன, அந்த புக்கோட கருத்து எதை பற்றி பேசுது, உள்ளடக்கம் எப்படி இருக்கா, அந்த புக்கோட விலை என்ன, எங்கே கிடைக்கும், யார் எழுதியிருக்கா, எல்லா தகவலும் தரதான் நூலோட மதிப்புரை. வாசகர் கடிதம்னா உங்களுக்கு தெரியும். வாசகர்கள் அவங்க மனசில் பட்டதை, அவங்க நினைக்கிறத எழுதக்கூடியதாக வந்து பார்த்திங்கன்னா வாசகர் கடிதம். வாசகர் கடிதங்கள் இதழ்களில் பின்னாடி இடம்பெறும். இந்த புக்கு இதை பற்றி பேசுச்சு, இது இதை பற்றி பேசுச்சு, சுவையாக இருந்துச்சு அப்படின்னு வாசகர்கள் கடிதம் அதை கொடுக்கும். வாசகர் கடிதம் என்பது படிப்பவர்களின் பின்னூட்டு பதிவுகளை பதிவு செய்யும், அவங்களோட ரிவ்யூ, அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படிங்கிறது. அது வந்து பார்த்திங்கன்னா செய்திகள், பிற படைப்புகள், இது எல்லாமே வாசகர்கள்கிட்ட என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு, இதை படித்தோடனே எனக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறதை சொல்லக்கூடியதான் வந்து பார்த்திங்கன்னா வாசகர் கடிதம். அடுத்து விளம்பரம். எந்த இதழை புரட்டினாலும் விற்பனை அளவிற்கு புகழுக்கும் ஏற்ப விளம்பரங்கள் வெளியிடும். விளம்பரத்தினால தான் ஒரு நியூஸ் பேப்பர் ஓடிட்டுருக்கும். சரிங்களா? ஸோ விளம்பரம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும், கவர்ச்சியாக இருக்கணும், படங்கள் நிறையா இருக்கணும், நிறைய படங்களையும் கவர்ச்சியான விஷயங்களையும் போட்டு வாசகங்களை போட்டு மக்களை வாங்கிறதுக்கு தூண்டும் முறையில் விளம்பரங்கள் அமைந்திருக்கும். விளம்பரங்களில் நிறையா வகை இருக்குது. வணிக விளம்பரம், நிறுவன விளம்பரம், அறிவிப்பு விளம்பரம், தொழில் விளம்பரம், அரசே சில சமயம் விளம்பரம் கொடுக்கும், பங்குச்சந்தை விளம்பரம், இந்த மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இணைப்பு இதழ்கள். இந்த தினத்தண்ணி வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வாரமலர், சிறுவர் மலர், இளைஞர் மலர்லாம் கொடுப்பாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இணைப்பு இதழ். சரியா? நீங்கள் பக்தி விகடன் வாங்கினீங்கன்னா ஃப்ரீயாக ஒரு இணைப்பு இதழ் வரும். அதுவே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நான் தான் ஈஸியாக சொல்லிட்டேன்ல, சிறுவர் மலர்லாம் 90s கிட்ஸுக்கு தெரியும். ரெகுலராக வெள்ளிக்கிழமானா வந்துடும். நிறைய கதை இருக்கும், படிக்கிறதுக்கு ஜாலியாக இருக்கும். டிங்குன்னு ஒரு கதை இருக்கும். ஸோ சிறுவர் இதழ்கள், இந்த இணைப்பு இதழ்கள்ங்கிறது ஒரு இதழ் நீங்கள் ரெகுலராக வாங்கிட்டு இருக்கும்போதுக்கு அதுக்கு இலவச இணைப்பாக வரக்கூடியதான் இணைப்பு இதழ்கள். சரியா? ஸோ பருவ இதழ்கள். பருவ இதழ்களோட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா, பருவம்னா என்னதுங்க, அந்த பருவத்துக்கு ஏற்ற மாதிரி வரும். ஸ்பெஷலான விஷயங்களை சொல்லும், நடப்பு நிகழ்வுகளை சொல்லும், கட்டுரைகள், தொடர்கள், சிறுகதைகள், வேளாண்மை, வேலைவாய்ப்பு, ஸோ இந்த மாதிரி முக்கியமானது எல்லாம் வச்சு வரதான் வந்து பார்த்திங்கன்னா பருவ இதழ்கள். ஸோ அட்டைப்படம். ஒரு இதழ் விற்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா அட்டைப்படம். பருவ இதழ்களின் அட்டைப்படங்களே இதழ்களின் வாயில்கள் எனலாம். பாருங்கள், இது முக்கியமான பாயிண்ட். இந்த மாதிரி சொல்கிறத நோட் பண்ணி வச்சுங்க. இங்கே பாருங்கள், நான் இங்கே தலையங்கத்துக்கு ஒன்று சொல்லியிருப்பேன். இதழின் கருத்து கண்ணாடி தலையங்கம். அதே மாதிரி இதழ்களின் வாயில்கள் அட்டைப்படங்கள். அட்டைப்படங்கள் பார்ப்பவர்களை மனதை கவரும் வகையில் கவர்ச்சியானதாகவும் உள்ளடக்க செய்திகளை விறுவிறுப்பாகவும் சொல்லக்கூடியதாகவும் இருக்கணும். அதான் அட்டைப்படங்கள். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இணைய இதழ்கள். இணையத்தில் இதழ்கள் வருது. இதை நீங்கள் கணினி மூலமாகவோ திறன்பேசி மூலமாகவோ, திறன்பேசினா ஃபோன் மூலமாகவோ எளிதாக வாசகர்களை சென்றடையக்கூடிய மிக வலிமை வாய்ந்த ஊடகம் எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா இணைய இதழ்கள். முதலாம் கம்பேர் பண்ணுறதோட இப்போ நியூஸ் பேப்பர்லாம் யாரும் வாங்குறதில்ல. டெய்லியும் யூடியூப்பை பார்த்துருக்காங்க, காலையில் தலைப்புச் செய்திகள் பார்த்துக்கிறாங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் வருது, மாத இதழ்களில் எல்லாமே சப்ஸ்கிரிப்ஷன் வருது. நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா
போட்டு அழகாக வாங்கிக்கலாம், மாதம் மாதம் படிச்சுக்கலாம். ஸோ இணையத்தில் அச்சு இதழ்கள் வருது. பெரும்பாலான நாளிதழ்கள் பருவிதழ்கள் என்ன பண்ணுது, நீங்கள் பிரிண்டாக விடுறதுக்கு முன்னாடி நெட்டில் அப்லோட் பண்ணிடுறாங்க. அதை நம்ம பதிவிறக்கம் பண்ணி டவுன்லோட் பண்ணி படிச்சுக்க முடியும். ஸோ அதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. தொடக்க காலத்தில் இதழ்கள் குறைவாக இருந்துச்சு. இப்போ வாசகர்களின் எண்ணிக்கையை பார்த்து பார்த்து படிப்பவர்களின் எண்ணிக்கை கூடிக்கிட்டே போயிட்டுருக்கு. சரியா? அடுத்து இணைப்பு மெய்த்திருத்தும் படிகள். இது சும்மா பார்த்து வச்சுங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு கேட்கலாம், கேட்காமலும் போகலாம், சொல்ல முடியாது. எல்லாத்தையும் பார்த்திங்க. எஸ்சினா என்ன, கேப்ஸ்னா பெரிய எழுத்தில் எழுதுக, இது ஸ்மால் கேப்ஸு, போல்டு தடித்து எழுதுக, சொற்களை மாற்றுக, டிரான்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சிறிய எழுத்தில் எழுதுக. சரியா? இதுக்கப்புறம் பாக்ஸ் ஐட்டம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்திய இதழின் தந்தையார் ஜேம்ஸ் அகஸ்டஸ் கிக்கி. இவர் தான் முதல்ல பெங்கால் கெஜெட் அப்படிங்கிற ஒரு இதில் தொடங்கினார். என்னது? பெங்கால் கெஜெட். அதுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கல்கத்தா ஜெனரல் அட்வைசர்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் முதலில் தொடங்கப்பட்ட இதழ் பெங்கால் கெஜெட். இதோட ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் அகஸ்டஸ் கிக்கி. இதனால தான் இவர் இந்திய இதழின் தந்தைன்னு சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமானது. பெங்கால் கெஜெட்னாலும் கல்கத்தா அட்வைஸ்னாலும் ஒன்று தான். எப்பயே வந்துச்சு? 1780 வந்துச்சு. தமிழ்நாட்டில் வெளிவந்த முதல் நாளிதழ் எது? மதராஸ் மெயில். மதராஸ் மெயில். அதை பார்த்து தமிழ்நாட்டில் வெளிவந்த முதல் தமிழ் நாளிதழ் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா சுதேசமித்ரன். சரியா? சுதேசமித்ரனோட ஆசிரியர் வாவே சுப்பிரமணியம். சரி, சுப்பிரமணிய ஐயர், ஜி சுப்பிரமணிய ஐயர்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருவிக்காவின் தமிழ் உணர்வுன்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு பாக்ஸ் ஐட்டம். காந்திஜி, தேசப்பிதா காந்திஜியை காந்தியடிகள் என்று குறிப்பிட்டு அளித்தவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா திருவிக்கா. ஏன் அப்படின்னா சிலப்பதிகாரத்தில் மாதவியும் கோவலனையும் கண்ணகையும் மதுரைக்கு கூட்டிகிட்டு போகிறது யாருன்னா கவுந்தியடிகளோட வேலை. ஸோ அவர் என்னது? அறத்தை போதிப்பார். ஸோ கவுந்தியடிகளை பார்க்கும்போது காந்தியடிகள் ஞாபகம் வர்றதுனால, கவுந்தியடிகளை படிக்கும்போது காந்திஜியோட நாவல் வரனால காந்தி அவர்களை காந்தியடிகள்னு குறிப்பிட ஆரம்பித்தார். எந்த இதில் அவர் சொல்லியிருக்காருன்னா தன்னோட நவசக்தி அப்படிங்கிற இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாக்ஸ் ஐட்டம். கேள்வி எப்படி வரலாம்? காந்தி அவர்களை காந்தியடிகள் என்று அழைத்தவர் யாருன்னு கேட்டால் திருவிக்கா. எந்த இதழ்னா நவசக்தி. ஏன் அப்படின்னா சிலப்பதிகார கவுந்தியடிகளை படிக்கும்போது காந்திஜி ஞாபகம் வரனால. சரிங்களா? அன்னி பேசண்ட் அம்மையார் அவர்களே அவங்க என்னன்னு சொல்லியிருக்காங்க? அன்னை வசந்தைன்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்தியா வல்லரசாகணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த வல்லரசு அப்படிங்கிற பதத்தை, புதிய அரசியல் பதத்தை முதலில் உருவாக்கியவர் யாரு? திருவிக்கா அவர்கள். சரியா? அதே மாதிரி சட்டசபையில் ஆங்கிலம் மட்டுமே பேசப்பட்ட வந்த நிலையில் சேலத்தை சார்ந்த PV நரசிம்மன் அப்படிங்கிறவர் முதல்ல தமிழில் பேசியிருக்காரு. அதை எந்த இதழுமே ரிலீஸ் பண்ணல. அதை தன்னோட தேசபக்தன் அப்படிங்கிற இதழில் வெளியிட்டிருக்காரு. இந்த பாக்ஸ் ஐட்டமே ரொம்ப முக்கியமான பாக்ஸ் ஐட்டம். 1க்கு 2 வாட்டி படிச்சுங்க. ஸோ இவர் நடத்திய இதழ்கள் வந்து பார்த்தீங்கன்னா நவசக்தி, தேசபக்தி. எதில் சொல்லியிருக்காங்க? 2ல் கொடுத்துருக்காங்க. அது 2ஐயும் பார்த்துங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாக்ஸ் ஐட்டம் கொடுத்துருக்காங்க. மக்களாட்சியின் 4வது தூண் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா மீடியா தான். முதல் தூண் அரசு நிர்வாகம், 2வது தூண் பாராளுமன்றம் சட்டமன்றம், 3வது நீதிமன்றம், 4வது ஒரு தூண் இருக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மீடியா, பேனா இருக்கும். சரியா? மக்களின் கருத்துரிமையை காக்கிறது, சமூக குற்றங்களை எதிர்த்தது, அரசுக்கு வழிகாட்டுறது, அரசை விமர்சித்தல், அரசனுக்கு ஆலோசனை வழங்குவது, எல்லாத்தையும் செய்வது 4வது ஊடகம் தூணான செய்தித்தாள் அல்லது ஊடகம். சரியா? ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடம் முடியுது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இதழ்கள் ஒரு பாடம், சமுதாயம், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாட்டாக பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பற்றி நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.